அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு மஃபிரத்துஹு. நம்ம அவாமில்ல 8 வகை பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 9வது வகை. 9வது வகையில் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படி இஸ்முகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி தான் இதுவும் இஸ்முகள். எப்படிப்பட்ட இஸ்முகள் அப்படின்னா, ஃபிஅல் உடைய அர்த்தத்தை கொடுக்கும், ஆனால் இஸ்முகள் தான். அது பார்க்க இஸ்முகள் மாறி இருக்கும், ஆனால் ஃபிஅல்களுடைய அர்த்தத்தை கொடுக்கும். இப்போ மேலே வகையில் என்ன சொன்னாங்க, கம் க ஐயின் கதா அப்படின்றதெல்லாம் இஸ்முகள். அதுக்கு பின்னாடி வரக்கூடிய நக்கீரமான இஸ்முக்கு என்ன பண்ணும், நசபு செய்யும் அப்படின்னு சொன்னாங்களே. அந்த மாதிரி இது என்ன அப்படின்னா, இஸ்முகள் மாறி இருக்கிறோம். அந்த கம் கையின் மாறி இஸ்முகள் மாறி இருக்கும், ஆனால் அர்த்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபிஅல்கள் போல் அர்த்தத்தை கொடுக்கும். என்ன மாதிரியான ஃபிஅல் அர்த்தத்தை கொடுக்கும்? ஏன்னா மாதி இருக்குது, முஸ்தக்பில் இருக்குது, அம்ரு இருக்குது, நஹி இருக்குது. இந்த 4ல் என்ன மாதிரியான அர்த்தத்தை கொடுக்கும் அப்படின்னா, மொத்தம் நம்ம இன்றைக்கி படிக்க போகிற 9வது வகையில் 9 இஸ்முகள் சொல்லுவாங்க. அந்த 9 இஸ்முகளில் 3 இஸ்மு மாதியுடைய அர்த்தத்தை கொடுக்கும். மிச்ச 6 இஸ்மு என்ன பண்ணுன்னா அம்ரோடைய அர்த்தத்தை கொடுக்கும். மாதியுடைய அர்த்தம் கொடுக்குது அப்படின்னா, சென்ற காலத்தில் நடந்து முடிஞ்சு ஒரு செயலை பற்றி பேசுகிறது தான் மாதி. அப்போ அந்த மாதியுடைய அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக 3 இஸ்முகள் வரும். அந்த இஸ்முகளுக்கு பின்னாடி இப்போ என்ன ஹரக்கத் கொடுக்கணும்? எப்பயுமே ஒரு இஸ்மு வரும், அதற்கு இஸ்முக்கு பின்னாடி ஒரு ஹரக்கத் வரும். இப்படி தான் தொடர்ந்து நம்ம படிச்சுட்டு வரோம். அப்போ இந்த இஸ்முகள் வரும். அந்த இஸ்முகள் மாதியுடைய அர்த்தத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட இஸ்முகளுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த இஸ்மு, அதாவது இது ஹர்ஃபு மாதிரி இருக்கும், இஸ்முகளாக வரும் அப்படின்னு சொன்னாங்களே. இப்போ இதுங்க மாதியுடைய அர்த்தத்தை கூடிய இஸ்முகள். இந்த இஸ்முகளுக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்முக்கு என்ன நம்ம ஹரக்கத்து கொடுக்கணும் அப்படின்னா, ஃபாயிலுக்கு நம்ம என்ன ஹரக்கத்து கொடுப்போமோ அதுதான் கொடுக்கணும். ஃபாயிலுக்கு என்ன ஹரக்கத்து கொடுப்போம்? ரஃபா கொடுப்போமா? இந்த இடத்துலையும் மாதியுடைய அர்த்தத்தை கொடுக்கறதுனால அதற்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்மு ஃபாயில். அந்த ஃபாயிலுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரஃபா கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃபாயில்னா என்ன, மஃபாயில்னா என்ன அப்படின்னு தெரியணும். ஃபஸ்ட்டு ஃபிஅல் அப்படின்னா வினைச்சொல், அதாவது ஒரு செயல். அந்த செயலுக்கு யார் செய்கிறா அப்படின்றது தான் ஃபாயில். இப்போ உதாரணமாக லரப ஜெய்துன் அம்ரன். லரப அடித்தான், இது மாதியான ஃபிஅல். லரப அப்படின்னா அடித்தான். இந்த செயல் இருக்குல்ல, அடிக்கிற அப்படின்றது ஒரு செயல். அந்த செயலை யார் செஞ்சா? லரப ஜெய்துன். ஜெய்துன் தான். அப்போ யார் செஞ்சா? லரப அப்படின்ற செயலை ஜெய்துன் அப்படின்றவன் செஞ்சான். அடிக்கிற அப்படின்ற ஒரு செயலை ஜெயித் அப்படின்ற ஒருத்தன் செஞ்சுருக்கான். இப்போ லரப அப்படின்றது ஃபிஅல். அது யார் செஞ்சா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஜெயித் செஞ்சானா. அந்த ஜெயித் யார் இந்த இடத்துல? ஃபாயில். இப்போ லரபக்கு பின்னாடி ஃபாயில் வந்திருக்கா. அப்போ அந்த ஃபாயிலுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? ஜெய்துன் அப்படின்ட்டு ரஃபா கொடுக்குறோம். அடுத்து என்ன சொன்னால் அம்ரன். லரப ஜெய்துன் அம்ரன், அதாவது அடிக்கிற அப்படின்ற ஒரு செயலை ஒருத்தர் செய்கிறான், அவன் யார்? ஜெய்து. அப்போ அடிக்கிற செயல் அப்படின்றது என்னது? ஃபிஅல். அதை செஞ்சவன் அப்படின்றது ஃபாயில். இப்போ ஒருத்தன் அடிச்சிருக்கான். இப்போ யார் மீது அது நிகழ்ந்துச்சு, அதாவது யார் அவன் அடித்தான் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அம்ரன். அம்ரை தான் அவன் அடிச்சிருக்கான். அப்போ ஒரு செயல், அந்த செயலை ஒருத்தர் செய்கிறாங்கன்னா அவங்க தான் ஃபாயில். அது யார் அதை வாங்கிக்கிறாங்களோ, யார் அந்த அடியை வாங்கிக்கிறாங்க அப்படின்றாங்களோ அவங்க தான் மஃபூல். யாரின் மீது நிகழுமோ அவர்கள் தான் மஃபூல். இந்த இடத்துல லரப அப்படின்றது ஃபிஅல், ஜெய்துன் அப்படின்றது ஃபாயில், அம்ரன் அப்படின்றது மஃபூல். ஏன் அப்படின்னா ஒரு செயல், அந்த செயலை ஒருத்தர் செய்கிறாரு, அந்த செஞ்சவர் யாரின் மீது அதை செய்கிறாரோ அவங்க தான் மஃபூல். இப்போ ஃபாயில் மஃபூல் நம்மளுக்கு எதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ மாதியுடைய அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய இந்த இஸ்முகள் வந்தாலும் அதற்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்முக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? ரஃபா கொடுக்கணும். ஏன்னா நம்ம அந்த இடத்துல அவங்கள ஃபாயிலாக வைக்கிறோம்.
இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்நௌஉ தாசிஉ ஒன்பதாவது வகை, அந்நௌஉ தாசிஉ ஒன்பதாவது வகை ஆகிறது அஸ்மா உல் அஃஆலி அஃஆல் உடைய இஸ்முகள், வஹிய இன்னும் அதுவாகிறது திசாஅத்துன் 9 ஆகும். சலாசத்துன் மின்ஹா பிமஅனல் மாதி சலாசத்துன் அதில் 3 9ல் வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. அதில் 3 என்ன பண்ணும் அப்படின்னா மாதிக்கான அர்த்தத்தை கொடுக்கும். மிச்சம் 6 வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இதோடைய அம்ரோடைய அர்த்தத்தை கொடுக்கும். இப்போ இந்த 3 வந்து மாதிக்கான அர்த்தத்தை கொடுக்குமா? அப்போ சலாசத்துன் 3, மின்ஹா அதிலிருந்து 3, எதிலிருந்து இந்த அஸ்மாவுல் ஃபிஅல்கள் இருக்குல்ல அதிலிருந்து 3, பிமஅனல் மாதி மாதி உடைய அர்த்தத்தை கொண்டு அதிலிருந்து 3, வஹிய இன்னும் அதுவாகிறது தர்ஃபஉல் ஃபாஇலி ஃபாயிலுக்கு ரஃபா செய்யும், வஹிய இன்னும் அதுவாகிறது தர்ஃபஉல் ஃபாயிலு இன்னும் ஃபாயிலுக்கு ரஃபா செய்யும். அதாவது மாதியுடைய அர்த்தத்தை கொடுக்கறதுனால அதற்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்மு வந்து ஃபாயிலாக இருக்குது. அந்த ஃபாயிலுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரஃபா கொடுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஹைஹாத்த ஹைஹாத்த அப்படின்னா தூரமானது அப்படின்னு அர்த்தம். தூரமானது. நஹ்வு உதாரணம் ஹைஹாத்தல் அம்ரு. ஹைஹாத்தன்றது இஸ்மு தான், ஆனால் நம்ம அர்த்தம் எப்படி வைக்கணும் அப்படின்னா மாதியுடைய அர்த்தத்தை வைக்கணும். அதனால தான் தூரமானது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹைஹாத்தல் அம்ரு அம்ரு அப்படின்னா விஷயம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல விஷயம் விஷயம் தூரமானது. ஹைஹாத்தல் அம்ருனா விஷயம் தூரமானது. இப்போ ஹைஹாத்த அப்படின்ற இஸ்மு ஃபாயில் என்ன பண்ணியிருக்கு, அம்ரு அப்படின்ற ஃபாயிலுக்கு ரஃபா செஞ்சுருக்கு. அம்ருன்றது இந்த இடத்துல என்னது ஃபாயில். தூரமானது எது தூரமானது, விஷயம் தூரமானது. அப்போ அந்த விஷயம் அப்படின்றது ஃபாயில். ஷத்தான பிரிந்தனர் அப்படின்னு அர்த்தம். ஷத்தான ஜைதுன் வ அம்ருன் அப்படின்னா ஜெய்தும் இன்னும் அம்ரும் பிரிந்தார்கள் அப்படின்னு அர்த்தம். ஷத்தான அப்படின்றது பின்னாடி வரக்கூடிய ஃபாயிலுக்கு என்ன பண்ணியிருக்கு, ரஃபா பண்ணியிருக்கு. ஜெய்துன் வ அம்ருன் இந்த இடத்துல ரெண்டுமே ஃபாயில் தான். ஜெய்துனும் ஃபாயில் தான், அம்ரும் ஃபாயில் தான். ரெண்டுமே என்ன பண்ணுது, ரஃபா செஞ்சுருக்கு. ஜெய்தும் இன்னும் அம்ரும் பிரிந்தார்கள் என்ன மாதியுடைய அர்த்தத்தை கொடுக்குது. பிரிகிறார்கள் அப்படின்னு சொல்லலை, பிரிய போகிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல. பிரிந்தார்கள் ஏற்கனவே பிரிஞ்சிட்டாங்க. அப்போ சரஆன மூணாவது. சரஆன அப்படின்னா வேகமாக சென்றான் அப்படின்னு அர்த்தம். வேகமாக சென்றான். நஹ்வு உதாரணம் சரஆன பக்ரோன் பக்ரு வேகமாக சென்றான். இந்த சரஆன அப்படின்றது வந்ததுனால பின்னாடி வரக்கூடிய ஃபாயிலுக்கு என்ன பண்ணியிருக்கு, ரஃபா செஞ்சுருக்கு. சரஆன அப்படின்ற இஸ்மு ஃபாயில் பின்னாடி வரக்கூடிய ஃபாயிலுக்கு ரஃபா செஞ்சுருக்கு. 3 வந்து மாதியுடைய அர்த்தத்தை கொடுக்கும். அதாவது இஸ்மு தான் அது, ஆனால் மாதியுடைய அர்த்தத்தை கொடுக்கும் அப்படின்னாங்க. ஹைஹாத்த ஷத்தான சரான இந்த 3மே என்ன பண்ணுச்சு, பின்னாடி வரக்கூடிய ஃபாயில்களுக்கு ரஃபா செஞ்சிச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, வசித்தது மின்ஹா அதிலிருந்து 6, பிமஅனல் அம்ரு அம்ருடைய அர்த்தத்தை கொண்டு அதிலிருந்து 6, வஹிய இன்னும் அதுவாகிறது தன்சீபுல் மஃபூல. தன்சீபுல் மஃபூல அப்படின்னா தன்சீபுனா நசபு செய்யப்படும், மஃபூல்னா மஃபூலுக்கு நசபு செய்யப்படும். மஃபூலுக்கு நசபு செய்யும். மேலே என்ன சொன்னாங்க, ஃபாயிலுக்கு ரஃபா செய்யும். கீழே என்ன சொல்கிறாங்க, மஃபூலுக்கு நசபு செய்யும். மஃபூலுக்கு எப்பயுமே என்ன பண்ணும், நசபு தான் செய்யும். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு மஃபூல் எது அப்படின்னு தெரியணும். அதாவது நம்ம சொன்ன மாதிரி ஒரு செயல், அந்த செயல் யார் செய்கிறா அப்படின்றது ஃபாயில்னா அந்த செயல் யாரின் மீது நிகழ்ந்துச்சு அப்படின்றது தான் நம்ம ஃபாயில். அப்போ இந்த இடத்துல வந்து யாரின் மீது நிகழ்ந்துச்சோ அவங்கள வந்து சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் பொழுது அந்த மஃபூலுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நசபு செய்யணும். எப்படிப்பட்ட ஃபியலாக இது வரும் அப்படின்னா அம்ருடைய ஏவல் கட்டளையிடக்கூடிய ஃபியல்களுடைய அர்த்தத்தை கொண்டு வரும். இஸ்மு தான், ஆனால் அது என்ன அர்த்தத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அம்ருடைய அர்த்தத்தை கொடுக்கணும். நீ செய், நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அம்ரில், அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். அடுத்து வந்து 6 சொல்கிறாங்களே, அதில் ஃபஸ்ட்டு வந்து ருவைத அப்படின்னா மெதுவாக ஆக்கு அப்படின்னு அர்த்தம். ருவைதனா நீ மெதுவாக ஆக்கு. யாரை மெதுவாக்கணும், நஹ்வு உதாரணம் ருவைத ஜைதன்
ஜைதை நீ மெதுவாக ஆக்கு. ருவைதையிலே வந்து ஃபாயில் வந்துருச்சு. இப்போ ஜைதன் அப்படின்றது என்னது? மஃபூல். மஃபூல்னால நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாங்க? மஃபூலுக்கு நசபு செய்யணும். இப்போ ருவைத ஜைதன், ருவைத ஜைதன், ஜைதை நீ மெதுவாக ஆக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ ருவைத வந்தனால ஜைதனுக்கு என்ன வருது? நசபு வருது. அம்ரு ஃபியால் இது. அதே மாதிரி பல்ஹ, பல்ஹ அப்படின்னா விட்டு விடு, நீ விட்டு விடு அப்படின்னு அர்த்தம். ஜெய்தை நீ விட்டு விடு. இந்த இடத்துல ஜெய்தன் அப்படின்றது என்னது? மஃபூல். ஏன்னா ஜெய்தை யாரின் மீது நிகழ்ந்து யாரை விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க? ஜெய்தை தான் விடணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஜெய்தன்றது மஃபூல். பல்ஹ ஜெய்தன், ஜெய்த விட்டு விடு. அப்போ ஜெய்தன் அப்படின்றதுக்கு நசபு வரும். தூனக்க ஜெய்தன், தூனக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பிடி அப்படின்னு அர்த்தம். ஜெய்தை நீ பிடி அப்படின்னு அர்த்தம். தூனக்க நஹவு உதாரணம், தூனக்க ஜெய்தன், ஜெய்தை நீ பிடி. இப்போ தூனக்க அப்படின்றது வந்தனால அதற்கு பின்னாடி என்ன செஞ்சிருக்கு? ஜெய்தன் அப்படின்ற மஃபூலுக்கு நசபு செஞ்சுருக்கு. தூனக்கன்றது ஒரு அம்ருடைய அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஃபியல்களாக இருக்குது. அடுத்து என்ன? அழைக்க. அழைக்க அப்படின்னா அவசியமாக்கிக்கொள் அப்படின்னு அர்த்தம். அழைக்க நஹவு உதாரணம், அழைக்க ஜெய்தன், ஜெய்தை நீ அவசியமாக்கிக்கொள். நம்ம சொல்கிறோம், ஏவுறோம், ஜெய்தனி வந்து அவசியமாக்கிக்கொள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அழைக்க அப்படின்ற இஸ்மு ஃபாயில் வந்தனால பின்னாடி என்ன வருது? ஜெய்தன் அப்படின்ற மஃபூலுக்கு நசபு செய்யுது. அடுத்து ஹையஹல. ஹையஹல அப்படின்னா கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். ஹையஹலனா நீ கொண்டு வா. நஹவு உதாரணம், ஹையஹல சரீத, ஹையஹல சரீத அப்படின்னா சரீத அப்படின்னா தேக்கடி உணவு, தேக்கடி உணவை நீ கொண்டு வா. ஒருத்தரை பார்த்து சொல்கிறோம், தேக்கடி உணவை நீ கொண்டு வா அப்படின்னு சொல்கிறோம். கட்டளை ஏறுறதானப்பா அது அம்ருடைய அர்த்தத்தை கொடுக்குது ஹையஹல அப்படின்றது. அந்த ஹையஹல அப்படின்றதுக்கு பின்னாடி அந்த சரீத அப்படின்னு வந்த மஃபூலுக்கு என்ன பண்ணுறோம்? நசபு செய்கிறோம். அடுத்து ஹ. ஹ அப்படின்னாலும் பிடின்னா அர்த்தம். எப்படி வந்து இதுக்கு தூனக்கு வந்து பிடி அப்படின்னு சொன்னாலும் அதே மாதிரி ஹ அப்படின்றதும் பிடின்னு அர்த்தம். நஹவு ஹ ஜெய்தன், ஜெய்தை நீ பிடி. ஹ அப்படின்றது அம்ருடைய அர்த்தத்தை கொடுக்குது. அப்போ ஜெய்தன் அப்படின்றது இந்த இடத்துல என்ன? மஃபூலாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்? ஜெய்தன் அப்படின்ட்டு நசபு கொடுக்குறோம். அப்போ 9வது வகையில் 9 இஸ்முகள் சொன்னாங்க. எப்படிப்பட்ட இஸ்முகள் அப்படின்னா பார்க்க இஸ்மு மாறி இருக்கும், ஆனால் ஃபியாலுகளுடைய அர்த்தத்தை கொடுக்கணும். எப்படிப்பட்ட ஃபியாலுகளுடைய அர்த்தத்தை கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3க்கு நீங்கள் மாதியுடைய அர்த்தத்தை கொடுங்க, அடுத்த 6க்கு அம்ருடைய அர்த்தத்தை கொடுக்க சொன்னாங்க. ஃபஸ்ட்டு உள்ள மாதியுடைய ஃபியாலுகளுக்கு பின்னாடி வந்த ஃபாயிலுக்கு நம்ம ரஃபா செஞ்சோம். 2வது வரக்கூடிய அம்ரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஃபியாலுகளுக்கு பின்னாடி வரக்கூடிய மஃபூலுகளுக்கு நம்ம நசபு செஞ்சோம். அப்போ ஃபாயிலுகளுக்கு என்ன பண்ணணும்? ரஃபா செய்யணும், மஃபூலுக்கு நசபு செய்யணும். நம்ம ஃபஸ்ட்டு பாடத்தோடைய ஆரம்பத்தில் சொன்ன உதாரணத்தை வச்சே நம்ம பார்த்தோன்னா இதில் உள்ள உதாரணங்கள் நம்மளுக்கு புரிஞ்சிடும். அப்போ ஃபாயிலுக்கு என்ன பண்ணணும், மஃபூலுக்கு என்ன பண்ணணும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு சென்டென்ஸை அழகாக அமைக்க செஞ்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நம்ம பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு மஃபிரத்துஹு.